a lot. As seniors and seniors, we are going to perform a skit by the name Waste. இந்த ஸ்கிட்டுக்கு ஏன் வேஸ்ட்ன்ற தலைப்பு வந்துன்ற ரீசனை இந்த ஸ்கிட்டோட முடிவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ எப்படி ஒரு பாவம் நிறைஞ்ச ஊரை கர்த்தர் வந்து ஆத்மாக்கள் நிறைஞ்ச ஊராக மாற்றுறது தான் இந்த ஸ்கிட்டோட தலைப்பு. ஸோ இனிஷியல் சீன்ஸை பார்த்து யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, கடைசி வரை பார்த்து பண்ணுங்க. ஹியர் இட் பிகின்ஸ் வித் காட்சி 1, கர்த்தரின் அழைப்பு. May I come in, doctor? வாப்பா உட்காரு. டாக்டர், வெளியே போர்டில் உங்கள் பேர் இல்லையா? அதுவாப்பா, நான் கொஞ்சம் பேர் போன டாக்டர்ப்பா. அதே மாதிரி நான் கொஞ்சம் போயிடாமல் பார்த்துக்கோங்க டாக்டர். என்னப்பா தம்பி? ஒன்றும் இல்லை டாக்டர். என்ன ஆச்சுப்பா உனக்கு? ஒரே வயிறு டாக்டர். உச்சோ, என்ன சொல்ற? ஏன்? பக்கத்து வீட்டுக்கார கார் வாங்கிட்டா டாக்டர். அது வயிற்றுச்சல், வயிறு வலி இல்லை, அதுக்கெல்லாம் மாத்திரை கிடையாது, போயிட்டு வா. சும்மா டாக்டர் சொன்னேன். சரி இரு. என்ன சாப்பிட்ட? பக்கத்து வீட்டுக்கார கார் வாங்கிறதுக்கு ட்ரீட் வச்சான் டாக்டர். அதான் ஃபுல் கட்டு கட்டிட்டேன், அதான் வயிறு வலிக்குது. திருந்தவே மாட்டால நீ. இந்த குடி, இது போயிடும். வயிற்றுச்சல சொன்னையா? போ. செட்டஸ்கோப்பை பார்த்து நம்ப மாட்டானுங்க. எனக்கு வேற பேஷண்ட்லாம் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லாரையும் பார்த்து முடிச்சாச்சு, ஒரு ஜபத்தை பண்ணுவோம். மைக்கேல், ஆண்டவரே, நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும் மைக்கேல். சொல்லுங்க ஆண்டவரே. மைக்கேல் செய்றேன். நீ எனக்காக ஊழியத்துக்கு போன ஆண்டவர். எவ்வளோ பெரிய கிளினிக்கு டாக்டர் என்ன போய் ஊழியம் செய்ய சொல்றீங்களே ஆண்டவரே. என் கிருபை உன்னை வழிநடத்தும் மைக்கேல். சரி சொல்லுங்க, எங்க போனோம்? ஊர் இல்ல, மலை. மலையா? ஆமா மைக்கேல், சிறுமலை. சிறுமலையா? ஐயோ, அது பாவங்க நிறைஞ்ச ஊராச்சு ஆண்டவரே. நான் போய் எப்படி அங்க போய் மாட்டிக்கு நீ என்ன ஆண்டவரே சொல்றீங்க? நீ என் கிருபை உன்னை வழிநடத்துமா, அவ்வளவுதான். அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, நடத்தட்டும். ஆஹா, போர்டை பார்த்தாலே பயமா இருக்கு. கண்ணுங்கப்பா பார்த்துட்டு வர. மூக்கு மலங்கய்யா. நான் எவ்வளவு பேர் கை தெரியுமா? பார்த்தாலே தெரியுதுங்க ஐயா. என்ன நக்கலா? இல்லையா, மைக்கேல். ஐயோ, கூட்டு கோவிந்ததானே, இன்னைக்கு எத்தனை கொலவுல போதும்? மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. 6 மணிக்கு மேலே ஒரு குவார்டர் உலகனாதான் மாப்பிள்ள மைண்டே ஃப்ரீயாக இருக்கு. நீ சொல்றதும் கரெக்ட் தான் மாப்பிள்ள. நம்மள மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் இந்தியா எங்கேயோ இருக்குது மாப்பிள்ள. அப்படின்ற நீ சொல்றத பார்த்தா நம்மளுக்கு ஒரு சிலை வைக்கலாம் போல இருக்கு. பார்த்து மாப்பிள்ள, செலவு வைக்கிறது பதிலாக சமாதி வச்சிட போறாங்க. அது ரைட்டு தான். ஐயா, யாரா நீ? ஐயா, நான் ஒரு மருத்துவர் ஐயா. இந்த ஊருக்கு ஊழியம் செய்ய வந்துக்கிறேன் ஐயா. அப்படியா? உன் பேர் என்ன? மைக்கேல் ஐயா. நீ மைக்கிலோ இல்ல பக்கத்து சைக்கிளோ? அத பத்திலாம் எனக்கு கவலை. இங்க எதுக்கு நீ வந்திருக்க? அதாவது ஐயா, நான் ஒரு ஊழியக்காரர் ஐயா. கர்த்தருக்கு வேலை செய்யறேங்க ஐயா. உங்களை கர்த்தரிடத்துக்கு நான் கூட்டி செல்ல நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் ஐயா. ஓ, கதை அப்படி போதா தம்பி? உனக்கு வேணாலும் நீ சொன்னல, யார் இது? கர்த்தர். கடவுளா இருந்துட்டு போட்டோம். ஆனா எங்களை மாரி ஆளுங்களுக்கெல்லாம் கடவுள் வேற. எப்படி வேற? அப்படி சொல்லக்கூடாது ஐயா. குவார்டருக்கு வந்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இந்த ஊர்ல எத்தனை கொலை பண்ணிருக்கேன் தெரியுமா? பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் கொலை பண்ணலாம் கணக்கு இல்லப்பா. அடுத்த கொலையா நீ மாறிடாத. மன்னிச்சிருங்கண்ணா. இந்த பாரு தம்பி, தம்பி, உயிர் மேல பயம் இருந்தா மரியாதையா ஊருக்கு போற நாளைக்கு காலைல. இல்லைன்னு வையன், நீ சொன்னல யார் இது? கர்த்தர். அவர்கிட்டயே உன்னை பார்சல் பண்ணி அனுப்பிட்டான், புரியுதா? நான் மாப்பிள்ள புதுசா பார்சல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். நாளைக்கு தான் மாப்பிள்ள மொதல் போனேன். காட்சி 3, குவார்டர் கோவிந்தனின் இல்லம். மாப்பிள்ள அவனை ரொம்ப டென்ஷன் ஏற்றிடா மாப்பிள்ள. நாளைக்கே அவனை போடுறோம்.
நீ போடுறியோ இல்லையோ நான் போடுறேன் மாப்பிள்ள. போடுறேன். நான் போடுறேன் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, உன் வீடு அங்கே இருக்கு, நீ அங்கே போகலாம். ஆனா நம்ம வீட்டிலலாம் கதவே கிடையாது. ஐயா கண்ணு, ஐயோ படிக்குது பாரு அறிவாளி புள்ள. இப்படி ஒரு புள்ள எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஆமா, இப்படி ஒரு புஸ்தகத்தையும் நான் பார்த்தது கிடையாது. என்னது இது? பைபிள்ப்பா. பைபிளா? அப்படின்னா கடவுள் நமக்காக மீட்பு தரத்துக்காக படிக்க வேண்டிய பைபிள்ப்பா. யார் கொடுத்தது? நம்ம ஊருக்கு புதுசாக ஒரு ஐயர் வந்திருக்காருல்லப்பா, அவர் கொடுத்தாருப்பா. ஐயரா? யாரு? யார் அந்த லூசு பாயலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிருந்தான்? அவனா? அவனா? இல்லைப்பா. ஆமாப்பா. சரி, என்ன சொன்னா? அவர் இதை படித்தா நமக்கு கடவுள் மீட்பு தருவார்னு சொன்னாருப்பா. அது வேற சொன்னானா? அப்படியா? அறிவு இல்லை, அவன் தான் லூசு பைய கொடுத்துருக்கான, நீ படிப்பியா? அதெல்லாம் சும்மா. இன்னொரு வாட்டி இந்த வீட்டில் பைபிளு யாருன்னு சொன்னா அந்த ஆண்டவர் இதெல்லாம் கேள்விப்பட்ட அவன்கிட்ட ஒரு பார்சல் ஏஜென்சி சொல்லி வந்திருக்காரு. அதுல உன்னை பார்சல் பண்ணிருக்கேன், புரியுதா? ஓலி மாதிரி கத்துறானா கழுத மாதிரி கத்துறாங்க. என்ன இது இன்னும் தூங்கிட்டு இருக்கு? ஏந்திரி. ஐயோ, என்னடா இது மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குது? ஐயோ, என்ன பண்றது? பார்த்துட்டு யாருமே காணா. ஐயா சொல்லுங்க வாட்டர், என்னாச்சு? ஐயா அது குவாட்டர் ஐயா. சொல்லுங்க வாட்டர். ஐயா புள்ள மூச்சு பேச்சு இல்லாம இருக்கு ஐயா. உஷிஷோ, என்ன சொல்றீங்க? வாங்க 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 வாங்க. எங்க இருக்கிறாங்க உங்க புள்ள? ஐயா தெரியுதுல, போங்க ஐயா. இதானப்பா? ஆமா ஐயா. ஐயா நீங்க மருத்துவர், பைபிள் வச்சிருக்கீங்க. திரும்ப திரும்ப சொல்ல முடியாது வாட்டர், கர்த்தர் பார்த்துப்பார். வாங்க. நீங்க ஒரு வழிதானா? மகளே. ஐயோ எப்படி? அதான் சொன்னல கோட்டர், கர்த்தர் பார்த்துப்பார். ஐயோ ஐயா, என் பிள்ளைய காப்பாத்துறீங்க ஐயா, நான் வச்சுக்கோங்க ஐயா. திரும்ப திரும்ப சொல்ல முடியாது கோட்டர், கர்த்தருக்கு அது, கர்த்தருக்கு கொடுங்க. அப்பாடி, கர்த்தர் கிருபையில கர்த்தர் ஒரு மகளை காப்பாத்திட்டார். தம்பி என்னடா இது? வேற இறந்து கிடக்கு. ஐயோ இவரு யாரா கொண்டது? ஐயோ நேத்துதானே இவரை கொலை சொன்னேன். ஐயோ பாவி, ஐயோ இவரை கொண்டுட்டானே. கோவிந்தா, என் பேர் யார இந்த ஊர்ல பேர் சொல்லி கூப்பிடுறது? நீ கூப்பிட்டியா? பின்ன யார் என்ன கூப்பிட்டது? கடவுளா? இப்ப என்ன கூட்டு போக போறீங்களா? உதவியா? என்னால என்ன உதவி செய்ய முடியும்? ஊழியமா? அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது, நான் எப்படி செய்ய முடியும்? ஆமா, பரிசுத்த வேதாகமம் இது உன்னை வழி நடத்தும். அப்படியா? சரி, நான் செய்யறேன். அப்பாடா, ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வரோம், எல்லாம் மாதிரி இருக்கும். மணி மணியில பிரதர் ஈத்தன். ஈத்தனா? நான் ஜெயபேசே. நீ ஜெயபேசோ கோபேசோ இருதா? அந்த கெட்ட பழக்கம்லாம் நம்ம கிட்ட போயிடுச்சு பாஸ்டர். கெட்ட பழக்கமா? அந்த ஊழிக்காரன் திரும்ப வந்துட்டானா? அது அங்க நிக்கிறாரு பாருங்க. கோவிந்தே. ஹலோ, நான் கோவிந்த் கிடையாது, நான் இப்போ ஒரு ஊழியக்காரன். ஊழியக்காரனா? ஆமாம். எப்படிடா மாறின?
சில மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், என்ன சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லாம் என்னப்பா நீ எப்படி மாறின? நீ எப்படி மாறின? நான் கர்த்தர் மாற்றினார். இதுதான் காரணம். இதான் காரணமா? என்னது இது? பைபிள். புரியல? புரியல. இந்த கதையோட துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தரை விதோரிக்கணும், கர்த்தரை அவமானப்படுத்தணும்னா இருந்தேன். ஆனால் கர்த்தர் நான் வந்து அவரோட பிள்ளையாக மாறணுன்ற இதில் ஒரு ஊழியக்காரன் வந்து ரத்த சாட்சியாக மறிக்க வச்சார். இப்போ இந்த ஊரில் நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு சாட்சியாக மாறியிருக்கேன். இந்த கதையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மாடல் எடுத்துக்கலாம். ஒன் இஸ் டூயிங் காட் சர்வீஸ். சிட்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான லைஃப் வாழ்கிறவங்க கர்த்தரோட ஊழியத்தை ஏற்றுக்கிட்டு பணம் பேர் புகழ் விட்டுட்டு போய் மலையில் போய் ஊழியம் செய்கிறாங்க. அங்கே வந்து அவங்க உயிருக்கு கூட அங்கே உத்தரவாதம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஊரில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. நம்மளால் முடிஞ்சது அவங்கள சப்போர்ட் பண்ணோம், அதேமாரி ஃபினான்ஷியலாக கான்ட்ரிபியூட் பண்ணோம். மாரல் நம்பர் 2 இஸ் ஃபெய்த் இன் காட். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சும் போது நான் ஆண்டவரை மறுதளிச்சிருந்தேன்னா கடைசி வரைக்கும் நான் குடிகாரனாக தான் இருப்பேன், இந்த ஊரும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நான் கர்த்தரை ஏற்றுக்கிட்டேன். வேஸ்ட்டாக இருந்த என்னைய கர்த்தர் டேஸ்டாக மாட்டினார். நம்ம பைபிளில் பார்த்தோம்னா தாவீது இருக்காரு. தாவீது வந்து ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர், ஆனால் கர்த்தர் வந்து அவர் ராஜாவாக மாட்டினார். தாவீது வந்து கோலியாத்திடம் போகிற போது அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் கோலியாத்திட்ட வந்து ஒரு பெரிய படையே இருந்துச்சு. ஆனால் எப்படி தாவீது ஜெயிச்சார்னா, கோலியாத்துக்கு அவன் பலத்தின் மேலேயும் அவனோட படையின் மேலே தான் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் தாவீதுக்கோ அவனை அனுப்பின கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ நம்ம எவ்வளோ ஒரு இன்னைக்கு மேபி ஒரு இழிவான நிலைமையில் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஆண்டவரோட வசனத்தின்படி ஆண்டோட வார்த்தைப்படி நம்ம நடந்தோம்னா வேஸ்ட்டாக இருக்க நம்மளையும் வேஸ்ட்டாக மாட்டலாம். என்ன புரிஞ்சாங்கடா இல்லை? பிரதர், நான் இப்போ மாறிட்டேன். மாறிட்டியா? வெளியே இருந்து மாறிட்டியா? ஐயோ, ஏன்டா இப்படி கடுப்பேத்துறீங்க? பாட்டு பண்ண சொல்லு. இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பாட்டு பாடலாம். சரி பாடலாம். வாங்கப்பா சீனியர் ஒரு பாட்டு பாடி. வாங்கப்பா எல்லாரும் பாட்டு பாடலாம்.